வெல்கம் பேக் டு டெரி விலாக்ஸ். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு அற்புதமான பிஆர் கிளாஸ் கோட மேட்சை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நினைக்கலாம் இதுக்காண்டி கிளாஸ் கோடுண்டு. அதாவது என் ஹானர் ஸ்கோர் வந்து 92 இருக்குது. அதனால் என்னால் இப்போதைக்கு போட முடியாது. இப்போதைக்குன்னா ஒரு இந்த மாதிரி தைரியம் யாருக்காச்சும் உண்டா? நீங்களே சொல்லுங்கள். அதே சமயத்தில் இனியும் வந்து அடிக்க விடாதுல்ல. இந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இல்லை 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 நீங்கள் மெடிக்கேட் போட விடுங்களேன். மெடிக்கேட் போட விட்டால் தானே மனுஷனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா. இப்போ லாஸ்ட் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனை எங்கே இருக்கான், எங்கே இருக்கானே தெரியவில்லை. இங்கேருந்து தான் நீங்கள் கதை முடிச்சுருக்கீங்களா கேட்காங்க. அப்போ இங்கேருந்து தான் என் கதையை முடிச்சுட்டு இருந்திருக்கான். அவன் முடிக்க பிளான் போட்டான். ஆனால் அவன் கதையை நான் முடிச்சிட்டேன். M4A1 எடுப்போம். ஏன்னா அந்த கண்ணு சூப்பராக இருக்குது. நான் இப்போ இன்றைக்கி தான் நான் விளையாண்டு பார்த்தேன். என்கிட்டே க்ளூவால் இல்லை. பரவாயில்ல, இப்போ நான் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கேன். ஓ, அதுவும் ஒரே ஒரு கில்லுனால தான். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் காலடி சவுண்ட் இங்கே தான் கேட்குது போல். லாஸ்ட்டு 1v2 ஆட போகிறேன் இந்த பையனில். பார்த்தீங்கன்னா எப்படி வந்தான்னு பார்த்தீங்களா. ஆனால் என்ன பற்றிலாம் அவன் அமௌண்ட் போடல. இந்த டைமும் M4A1 தான். ஏன்னா அந்த கண்ணு நல்லா இருக்குது. இந்த கண்ணுக்கு என்கிட்ட ஸ்கின் ஒரு ரொம்ப நல்ல ஸ்கின் இருக்குது. கில் ஓகே, 3 கிலோ வந்துச்சு. ஏய் தம்பி, என்கிட்டே க்ளூவால் இல்லைப்பா. எனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி போய் நிற்காம. ஐயோ, அவ்வளோ அடி வாங்கி எங்களை ஓடுற. அவ்வளோ அடி கொடுத்தோம்ல தெய்வமே. வேறு யார்கிட்டையும் போய் நாக்காயிராதில்ல. இன்னும் வர வச்சு அடிக்க வச்சுருக்கான். இவ்வளோ அடியான். எப்படிலாம் பண்ணியிருக்கான் பாருங்க. என்ன இவன் இந்த டைம் டெசர்ட் ஈகிள் மட்டும் எடுத்தனால இவ்வளோ மாட்டிக்கிட்டான். இந்த பையன்தான் இந்த டிமிட்ரி கேரக்டர் வச்சுருக்காங்களா. இந்த டைமும் நம்ம M4A1 தான். அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ பைசாவா? நோடா, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விடுங்க யாராச்சும். இன்னும் ஒரு 5-6 அடி வாங்கியிருந்தானா கன்ஃபார்மாக என்கிட்ட வந்து என்கிட்ட தான் அவன் அடி வாங்கியிருப்பான். நம்ம இது எந்த இடம்?
ஓ இந்த இடமா? ஓ நான் வந்து இங்கே நிற்கக்கூடாது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இருக்குல்ல அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு மேலே போயிட்டு எவனாச்சு இந்த மாதிரி எங்கள் டீம்மேட்டுக்கு தொந்தரவு கொடுத்தானா, ஐயோ உண்மையிலே இதெல்லாம் நியாயமே இல்லை. சொல்ல போனால் நானே செத்துடுறேன். உங்களுக்கு அதானே தேவை. இதான் வச்சிருக்கான். ஒரு ஹெட் ஷாட் வந்துட்டா. என்னோட ஒருத்தன் ஒரு மேலே வந்துட்டான். இது எந்த இடம்? இந்த இடத்துக்கும் M4 ஒன்றும் ஷார்ட் ரேஞ்சுக்கு மேக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஒரு க்ளோவால் லாங் ரேஞ்சுக்கு நம்மள்கிட்ட M4A1 ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த மேக்ஸ் ஒன்று இருக்குது. அவன் மேக்ஸ் வந்து ஸ்கின் எப்படி 2 கணக்குமே என்கிட்ட ஸ்கின் இருக்குது. ஓ இது இது எந்த இடம் ஞாபகம் இருக்குது. அவனை வந்து அண்ணா அங்கேருந்து வருவான. நம்ம மேக்ஸ் அவன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மட்டும் அவன் வந்தானா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேக்ஸ் அவனை வச்சே வாட்சிங் எடுக்கான வைப்பான். இந்த மாதிரிலாம் பின்னாடிலாம் அடிக்கலாமா? அதில் வேறு நான் மட்டும்தான் இருக்கேன். நீ வா. இந்த மாதிரிலாம் செட்டு பண்ணுவேன். நான் அடித்தது பாதி அடி அவங்கள படவே இல்லை வேணும். அப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். ஷே அதனால் நம்ம இன்றைக்கி இன்னொரு மேட்சும் போடுவோம். போய் அடித்தாதான் அது கிடைக்குமோ? இது இந்த இடம். இந்த இடத்து ஐயோ நம்ம டீமில் பாருங்கலாம் 2 டிமிட்ரி. நம்பிக்கை இல்லைனா பாருங்கள். 2 டிமிட்ரி 2 ஊக்காங்க. இதுவும் டிமிட்ரி தான், இதுவும் டிமிட்ரி தான். அப்போ எவ்வளோ பெரிய ஆளுகள். ஊக்காங்க டிமிட்ரி ஆனால் டிமிட்ரி 1 அவன் வந்து டிமிட்ரி 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து என்னோடய இலக்கை க்ளோவால் எடுத்துட்டேனே. இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் இவனை மேலே மட்டும் வரமாட்டேங்கானோ. ஐயோ ஒருத்தங்க சரியான டேமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் 8 ஹெல்த்தை வைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் 8 ஹெல்த்தை வச்சா எப்படியே பழக்க முடியும். ஒருத்தன் இந்த இடத்த நோக்கி வந்துட்டான். ஒரே ஒருத்தன் தானே இருக்கான். நம்ம தைரியமாக கீழே போவோம். என்ன இருக்கான்? நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ இந்த இருக்கான். வேற யார் இவன்? உண்மையிலே அவன் வந்து வேற யார்ட்டையும் அடி வாங்கிறாங்க. வாட்சிகள் எடுக்கிறதுலேயே ஒன்று இருக்கானு. எதுக்காண்டி அவ்வளோ அடி கொடுத்தேன்? ஐயோ எத்தனை அடி பார்த்தீங்களா? இந்த டைம் இதுதான் நல்ல கண்ணு. உங்களால் அதை கொஞ்சம் கீழே போட முடியுமா? அதான் கொஞ்சம் கீழே போட முடியுமா? உங்களால் போட முடியுமா? போட முடியாது போல உங்களால். ஓகே இந்த டைம் வந்து நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒருத்தனையுமே நான் இன்னும் பார்க்கல. அப்படிங்கிற நேரம் தான் இங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன். அவனும் என்ன நோக்கி தான் வாரான். அவன் வந்து
இந்த படிக்கட்டில் ஏற போகிறான். ஐயையோ, புஷ்பா மற்றும் ஊக்காங் இங்கே தான் இருக்கிறார்கள். உண்மையிலே நான் அவனுக்கு அவ்வளோ ஹெட்ஷாட் கொடுத்தேன். அவன்கிட்ட ஒரு 5-6 அடி வாங்கிட்டானா கன்ஃபார்மாக வந்து எங்களுக்கு செத்துருவான். ஆனால் இந்த மாதிரிலாம் ஊக்காங் போட்டுருக்கக்கூடாது. இப்போ ஊக்காங் போடணும், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். இதெல்லாம் இந்த மாதிரி தான் படம். ஓகே, நமக்கு தேவையான லூட் எடுத்தாச்சு. புஷ்பாவையும் கில் எடுத்துட்டாங்க. உண்மையிலே இல்லை, நீங்களாம் உண்மையிலே இதுக்குள்ளேயே என் கதையை முடிச்சிட்டானு. சாரி, என் கதையில் இது என்ன கண்ணு, இதுக்கு பதிலாக நான் வந்து நம்ம தலைவன் குரோஸோ, நான் இதுக்காண்டி குரோஸோ எடுத்தேன்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய கன். உதாரணத்துக்கு இப்படி டபடபடபடன்னு சுடும். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஐயோ, கன்ஃபார்ம் இந்த டைம் என்கிட்ட அடி வாங்கிடுவானே. ஏன் சொல்கிறானா, அவன் வந்து MP5 எடுத்துட்டு என்ன அடிக்கிறதுக்கு வாரான்னு நினைக்கிறதுக்கு வந்துட்டான். தெய்வமே ஹெல்ப் பண்ணுங்க. அது இங்கே இத்தனை க்ளோவால் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அவனுக்கு உண்மையிலே அவ்வளோ அடி அடிச்சு கொடுத்தேன். இன்னும் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை, நானே செத்துடுறேன். வச்சுருக்கான் இல்லைன்னா அவன் எவ்வளோ இது ஆகிருக்குமா. இவனை தப்பு பண்ணிட்டானவன். UMP எடுத்துகிட்டு வந்தான், இவன் கதையை முடிச்சிட்டான். UMP ஸ்கின்னை பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஸ்கின்னுட்டு. இப்படி பண்ணலாமா? 2 ரவுண்டு நாங்கள் தான் அடித்தோம். ஒரே ஒரு ரவுண்டு அடித்ததுக்கு அவனை இப்படி பண்ணுறானுவன். ஆனால் டிமிட்ரி அவனுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் இவன் டிமிட்ரி போட்டிருக்கலாம். பட் ஆனால் ஊசி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவன் போடலான்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து நம்ம ஒளிஞ்சிருந்து அடிக்க போகிறோம். எப்படின்னா இப்படி தான். ஆனால் வந்து ஒரு சிக்கல் என்னென்னா, இங்கே வந்து மேலே ஏற இடம் இல்லை. அதுவும் ஒரு பிரச்சனை தான். பார்த்தீங்களா, சைட்லேருந்து என்ன அடி அடிச்சிட்டோம். அவனும் ஊக்காங் கேரக்டர் தான் வச்சுருக்கானோ. இந்த சைட்லேருந்து அடிக்கல. பின்னாடி இருக்கான். நான் வந்து மெடிக்கேட் போகணும். இப்போ வழியா சூப்பர் மெடிக்கேட் வேண்டாம். சூப்பர் மெடிக்கேட்டே போட்டுட்டேன். இதான் எடுக்கணும். கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து வேற லெவல் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க.
க்ரோஸோ வச்சுருக்கேன் தம்பி. க்ளோவால் இப்போ விழுந்துட்டு ஒரு வழியா நானும் உள்ளாதோன்னு நினச்சேன். இப்போ இவன் எதுக்காண்டி இப்படி ஏறி போகிறான்னு தெரியல. அவன் வந்து க்ளோவால் உடைக்கிறதுக்கு முன்னாடி இதையுமே ரிவே பண்ணல. இவன் வந்து ஆஃப்லைன் போயிட்டானோ. ஸோ கொஞ்சம் விட்டுருந்தா அவன் கதையை முடிச்சிருக்கலாம். இந்த டைம் எப்படியும் க்ரோஸோ தான் தேவைப்படும். இந்த டைம் எப்படியாச்சும் முடிச்சே தீரணும். ஆமாம், ஆஃப்லைன் போயிட்டானா என்னன்னு எனக்கு தெரில. ஆஃப்லைன் போயிருப்பான்னு தான் நினைக்கேன். கேம்பஸ் எடுத்துருக்காங்க. எனக்கு கேம்பஸ் வச்சு அடிக்கவே தெரியாது. நானும் எவ்வளவோ குத்தி பார்ப்பேன், ஆனால் அதால் சுட முடிய மாட்டேங்கண்ணா. இல்லை ரிவே பண்ணல. இல்லைம்மா பக்கத்தில் தான் அம்மளை செத்து கிடக்கேன். ரிவே பண்ணல. வேறு லெவல். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊக்காங் போட்டிருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக மெடிக்கிட்டும் போட்டிருக்கணும். எங்கேருந்து இவனை ஐயோ உண்மையில எனக்கு தெரியல. அவன் எங்கேருந்து என்ன அடித்தான் வந்து எதுக்காண்டி அலாக்கோட மூஞ்ச காணிக்க க்ளோவால் உடச்சிருக்கான். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ, இப்படி அடிச்சிட்டானா. இப்போ வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்க நேரம். ஓகே கரெக்டாக இருக்கு. இப்போ தான் இந்த மேட்ச் எப்படியாச்சும் நம்ம முடிச்சே தீரணும். ஒருத்தன் யாரி வாரான். வேற லெவல் என்ன அடிச்சுக்கிட்டான். தம்பி அவன் ஒருத்தன் வேற லெவல் இப்போதான் சுற்றி க்ளோவாக கடைசியில் நம்மளால் ஓடக்கூட இவனை வழி வைக்கலை. நான் இப்போ கீழே மட்டும் விழுந்தேன்னா எப்படியாச்சும் ஊசியை போட்டுட்டு ஊக்காங்க போட்டுருணும். லாஸ்ட் எப்படி இருக்க போதுன்னா ஐயோ, இப்போ நான் வந்து எதுக்காண்டி கற்றுன்னு எனக்கே தெரில. ஆனால் ஏதோ வச்சது ஆப்பு பார்க்க வேண்டாமா. வேற லெவல். இப்போ என்கிட்ட வந்து இது இல்லை, அது என்னது, அது பேர் மெடிக்கிட் இல்லை. மெடிக்கிட் இருந்தேன்னா நான் உண்மையிலே கன்ஃபார்மான கொளுத்தி எடுத்திருப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டுருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடரில் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.